ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற கவிஞர் வாலியின் கவிதை வரிகளுக்கு இலக்கணமாக ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதுதான் இந்த மாநாடு. இந்த பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாடு முதல்ல நான் இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். காரணம், நான் நெய்வேலியிலிருந்து புறப்பட்ட போது காலை 8:30 மணி அளவு புறப்பட்டேன். நியாயமாக பார்த்தால் ஒரு 45 நிமிடம் அதிகமானால் 1 மணி நேரத்திற்குள் வந்து சேர்ந்து முடியும். ஆனால் வழியெங்கும் மக்கள் கடல். அதுதான் காரணம். ஆசிரியர்கள் இருக்கீங்க, ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. காலையில 8 மணிக்கு கிளம்பின, வருகிற வழி முழுவதும் மக்கள் சந்திப்பு. இதுதான் உண்மையான காரணம். தமிழ்நாடு பெற்றோராசிரியர் கழகத்தின் சார்பில் நடைபெறும் பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற மாநாட்டினுடைய தலைவராக வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய அருமை தம்பி மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முனைவர் பொன்முடி அவர்களே, MRK பன்னீர்செல்வம் அவர்களே, கணேசன் அவர்களே, சிவசங்கர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு ராஜேந்திரன் அவர்களே, திரு ஐயப்பன் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் திரு முத்துக்குமார் அவர்களே, பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் திரு லியோனி அவர்களே, முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் IAS அவர்களே, மேலாண்மை இயக்குனர் திரு சங்கர் IAS அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவி ஆதித்யா செந்தில்குமார் IAS அவர்களே, பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குநர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பேரன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, என்னுடைய அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என் மனசுல இப்ப என்ன தோணுதுன்னா, இப்படியே பேசாம முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்திருக்கு. உங்கள் முகத்தில் தெரியக்கூடிய எழுச்சி, மலர்ச்சி, மகிழ்ச்சி, இதை பார்க்கிற போது அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்களான
மாணவ கண்மணிகளை வார்ப்பித்தும் வளர்த்தெடுத்தும் வர பெற்றோரையும் ஆசிரியர்களையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அம்மா, அப்பா, ஆசிரியர் தெய்வம்னு சொல்லுவாங்க. கல்வி எனும் முதன்மை பொருளை கற்பிக்கும் அன்னை, தந்தை, ஆசிரியர் கூடியிருக்கக்கூடிய மாநாடு இது. நீங்க மொத்தமா கூடியிருக்கிறது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத காட்சி. ஒட்டுமொத்த நாடும் பார்த்து அதிசயிக்கிற காட்சி. இதுதான் தமிழ்நாடு. இதுதான் நம்ம மாநில கல்வி திட்டத்துடைய சிறப்பு. தமிழ்நாடு அரசு செய்கிறது எல்லாமே சாதனைகள் தான். அதுல கல்வித்துறையில உலகத்தரத்திலான சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இதுவும் சாதனை மாநாடா அமைஞ்சிருக்கு. பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள்னு 3 தரப்புகளுக்குமான கருத்துக்களை வழங்குகிற மாநாடு இது. இதுல ஆசிரியரும் இல்லை, நான் ஆசிரியரும் இல்லை, மாணவனும் இல்லை. பெற்றோரே, நான் உங்களின் ஒருவன். உங்களுடைய உள்ளத்தோட உணர்வுகளை அறிஞ்சவன், அதற்கேற்ப கடமைகளை செய்கிறவன். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளை உருவாக்கணும், மாணவர்களை சேர்த்தோம், படிக்க வச்சோம், மதிப்பெண் வாங்க வச்சோம், வெளியில அனுப்பணும். இதோட பள்ளி கல்வித்துறையோட கடமை முடிஞ்சிட்டதா யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போடு அவங்களை வளர்த்துட்டு வரோம். இதை தன்னோட பெருங்கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார். பள்ளி கல்வித்துறையை மகத்தான வகையில் அவர் வளர்த்து வருகிறார். பள்ளி கல்வியை இந்தியாவினுடைய 2ஆம் இடத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார். 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிச்சிருக்கிறார். 80,000 ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கி இருக்கிறார். 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறார். 8,209 ஹைடெக் லேபுகள் அமைச்சிருக்கிறார். கலை திருவிழாக்களை நடத்தியிருக்கிறார். போட்டிகளை வென்ற மாணவர்களை வெளிநாடுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். ஏன், ஆசிரியர்களையும் வெளிநாடு பயணம் கூட்டிட்டு போனார். 234 சட்டமன்ற தொகுதிகளையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஆய்வு செஞ்சிருக்கிறார். அதைத்தான் இங்க காணொலி காட்சியின் மூலமாக நீங்க பார்த்தீங்க. மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறார். பன்னாட்டு புத்தக திருவிழாவை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சில நாட்களுக்கு முன்பு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய வைர விழாவை இந்தியாவே வைக்கக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார். அந்த விழாவில் நான் பேசும்போது சொன்னேன், அன்பில் மகேஷனுடைய வளர்ச்சியை பார்க்கிறப்போ அவருடைய அப்பா, என் ஆருயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொன்னேன். அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய விழாவா இந்த விழா அமைஞ்சிருக்கு. பெற்றோரை கொண்டாடக்கூடிய என்ற நிகழ்ச்சி
பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான நல்லுறவை உண்டாக்குவதற்கான தொடங்கப்பட்டது. பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கிறதோ அதே அளவு அக்கறை இந்த அரசுக்கும் இருக்குன்னு நிரூபிக்கிற வகையில் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் வாயிலா மதுரை, திருச்சி, தருமபுரி, கோவை, காஞ்சிபுரம், நெல்லை ஆகிய 6 மண்டலங்கள்ல வெகு சிறப்பா இதுவரை நடந்திருக்கு. இதுவரை நடந்த 6 நிகழ்ச்சிகள்ல சுமார் 1,95,000 பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்க. 7வது மாநாடாக இங்கே விருத்தாசலத்தில் நடைபெறுது. இந்த மாநாட்டுக்கு கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா பள்ளிகளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து சுமார் 1,00,000 உறுப்பினர்களாகிய நீங்க வந்திருக்கீங்க. பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு பணிகளை இருக்கிறவங்க. அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்க அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீங்க. வருகை தந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நானும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ஏதோ கூடி களையக்கூடிய மாநாடு இல்லை. தமிழ்நாடு அரசால மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு நல் வாய்ப்பு. மாணவர்கள் உள்ளத்தில் நேர்மறை எண்ணங்கள் தோன்றி சாதனைகள் புரிவதற்கான விழிப்புணர்வையும், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறது மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வையும் இந்த மாநாட்டின் மூலமா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வழங்கி வருது. அரசு பள்ளிகளுக்கு பெற்றோர்கள், பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள், பொதுமக்கள் எண்ணற்ற பொருட்களை நன்கொடையாக தந்து ஊக்குவிச்சுட்டு வராங்க. அரசு பள்ளிகளுக்கு இதுவரை நன்கொடை வழங்கின கொடையாளர்கள் இங்கே பாராட்டப்பட்டிருக்காங்க. பெற்றோர் ஆசிரியர் கழகம் மிக சிறப்பான பணிகளை தொய்வில்லாம செஞ்சுட்டு வருது. தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பெரிதும் பயன்படக்கூடிய வகையில் மாதிரி வினாத்தாள் மற்றும் தீர்வு புத்தகங்கள் மிக குறைந்த விலையில் அச்சிடப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் தலா 2 விற்பனை மையங்கள் மூலம் விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க. பொது தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி கண்டு சாதனை படைச்சிருக்கக்கூடியவர்களுக்கு 1749 அரசு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களையும், தமிழ் பாடத்தில் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற 43 மாணவர்களையும் பாராட்டி மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவங்களுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் 26,60,000 ரூபாய் மதிப்பில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தலா 4 அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் வீதம் மொத்தம் 152 பள்ளிகளுக்கு போர்ட்டபிள் பப்ளிக் ஆர்ட் சிஸ்டம் வழங்கிட்டு வரீங்க. அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அமர ஒரு மாவட்டத்திற்கு 10 வட்ட மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வீதம் 38 மாவட்டங்களுக்கு 26,60,000 மதிப்பீட்டில் வழங்குறதுக்கான பணிகள் நடைபெற்று வருது. இதை உங்க கடமையா செஞ்சுட்டு வரீங்க. இந்த பணிகளை பெற்றோர் ஆசிரியர் கழகம் தொடர்ந்து செய்யணும். நம்ம அரசுக்கு கல்வி, மருத்துவம் 2 கண்கள். இந்த ஆண்டு மட்டும் பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,000 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 200 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதிலிருந்து கல்வித்துறைக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் தரங்கிறது நீங்க தெளிவாக உணரலாம். அதனால தரமான கல்வி வழங்குறதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு.
இதுக்கு காரணம் பள்ளிக்கல்வித்துறையால் கொண்டு வரப்படுகிற பல்வேறு திட்டங்கள் தான். இதை ஒன்றிய நிதித்துறை சார்பில் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையே அங்கீகரிச்சிருக்கு. அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படையில் அந்த இலக்கை கொண்ட மையமாக கொண்டு கொரோனா காலத்தில் கற்றல் இடைவெளி குறைபாடு ஏற்பட்ட காரணத்தினால அதை மனதிலே கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம். 38 மாவட்டங்களில் 1,08,000 தன்னார்வலர்களால் 30 லட்சம் மாணவர்கள் பயனடைந்தாங்க. இந்த திட்டத்துக்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. 80,138 கல்வி மையங்கள் தொடங்கப்பட்டுச்சு. எல்லாரையும் பள்ளிகளை நோக்கி வர வைக்கக்கூடிய கல்வியில் சிறந்த திட்டமா இது தொடங்கப்பட்டுச்சு. அதன் நோக்கமாக அதை முழுமையாக நிறைவேற்றியும் காட்டினதுதான் இந்த திட்டம். புதிய செயலி மூலமா பள்ளி செல்லாத 1,88,487 குழந்தைகள் கண்டறியப்பட்டு உரிய வகுப்பில் சேர்த்து பயிற்சிகளை தந்திருக்கிறோம். பள்ளிகளில் படிக்கிற 16 லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இன்னும் எழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. கல்வியில் பின்தங்கின மாவட்டங்களில் மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமா பள்ளி கல்வி செழுமை பெற்று வருது. இதையெல்லாம் சொல்றது யாரு? ஒன்றிய அரசோட அறிக்கைகள், மத்திய அரசினுடைய அறிக்கைகள், ஒன்றிய அரசினுடைய அறிக்கைகள். ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை மனதார பாராட்டி இருக்காங்க. ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசு 2,152 கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க. இது 43 லட்சம் பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை. தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை. ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம், அதுல உறுதியாக இருப்போம். இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல. மாணவர்களை பள்ளிக்கூடங்களில் இருந்து விரட்டுகிற கொள்கை அது, பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது. அதை பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறோம், தொடர்ந்து உணர்த்துவோம். ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன். நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்து போக செய்வது, பட்டியலின, பழங்குடியின, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தர்றோம். இதை ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது. 3ஆம் வகுப்புல பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வுன்னு வச்சு பிள்ளைகளை வடிகட்ட பார்க்கிறாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க. அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும். உங்கள் மகனோ மகளோ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு விரும்பின கல்லூரியில் விரும்பின பாடத்தில் உடனே போய் சேர முடியாது. இப்ப மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சு தான் எடுப்பாங்க.
இதை அந்த கல்லூரி நடத்தாது, தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும். இதை விட கூடும் என்ன தெரியுமா? 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம்னா சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா? 6ஆம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில் ஜாதி தொழில் மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2000 கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை, குறிப்பா தாய்மார்களை கேட்கிறேன், உங்க குழந்தைகளோட திறமை வளரணுமா இல்ல 3வது படி திணிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்பிலையும் படிப்பு தடைபடணுமா? நம்ம குழந்தைகளை திறமை வளரணும்னு தானே நினைப்பீங்க. இன்னும் தெளிவா சொல்றேன், நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல. இந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல. அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில்லை, தடுக்க போவதும் இல்லை. ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க. திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும். இருமொழி கொள்கையாளர் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய திறமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதை உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றிய கல்வி அமைச்சர் கேட்கிறாரு, எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு நான் சொல்றேன், இது தமிழ்நாடு. உயர்தனை செம்முடைய தாய்மொழியாக கொண்ட பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்க. எங்கள் மொழியை அழிக்க எந்த ஆதிக்க மொழியை நினைச்சாலும் அதை அனுமதிக்க மாட்டோம். இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை நேற்று நாளிதழில் வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழின்னு சொல்லி இருக்கிறார். அவர் பழைய வரலாற்றை சொன்னாலும் அது தமிழ்நாட்டுடைய புதிய வரலாறா கொடிய வரலாறா ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் போராடுகிறோம். இன்று நேற்றல்ல, 85 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் கடந்த 75 ஆண்டுகளில் ஏறத்தாழ 52 மொழிகள் அழிவினுடைய விளிம்புக்கு போயிருக்கு. இந்தி பெல்ட் என்கிற மாநிலங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 25 மொழிகள் அழிஞ்சிருக்கு. தாய்மொழியை இழந்து இந்திய ஆதிக்கத்திற்கு பலியான மாநிலங்கள் இப்பதான் மெல்ல மெல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கும் தமிழ்நாடு தன் தாய்மொழியான தமிழை தற்காத்துக் கொண்டதுதான் காரணம். தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை இன்று இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநில மொழிகளையும் காக்கிற கொள்கையா மாறிக்கிட்டு இருக்கு. நிதியே கொடுங்கன்னு நாம கேட்டா தமிழ் மீது பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு.
அவங்களோட அக்கறை தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, நல்லா கேளுங்க. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 1488 கோடி ரூபாய். சமஸ்கிருத மொழிக்கு 1488 கோடி ரூபாய். அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான். 8 கோடி மக்கள் பேசுகிற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 74 கோடி ரூபாய். இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா? நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன், தமிழ்நாடு பள்ளி கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம், அது உறுதி. திராவிட கருத்தியல் கொள்கையால் தான் நாம் இன்றைக்கு இத்தனை பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். இந்த சாதனைகள் தொடர்ந்து தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னா நம்ம குழந்தைகள் மன வலிமை உள்ளவர்களாக, உடல் வலிமை உள்ளவர்களாக, அறிவு மேம்பாடு கொண்டவர்களாக வளரணும். அவங்களை எல்லா விதங்களையும் திறன் கொண்டவர்களாக மாற்றணும், தனி திறமை கொண்டவர்களாக உயர்த்தணும். அதுக்காக தான் என் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் செயல்பட்டு வருது. அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நான் உங்களுக்கெல்லாம் வைக்கிற ஒரு வேண்டுகோள், கல்வியில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலையும் சிறந்தவங்களாக மாணவர்களை உருவாக்க வேண்டியது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆகிய உங்க தரப்பினருடைய கடமை, இரு தரப்பினுடைய கடமை. பெற்றோர்கள் தான் குழந்தையினுடைய முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் தான் குழந்தையினுடைய இரண்டாவது பெற்றோர்கள். இதை உணர்ந்து மேல உற்சாகமாக செயல்படுங்க. உங்களுக்கு உறுதுணையாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கும் 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 என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில நலன், நிர்வாக திறன், திராவிடத்தின் அரண் என்னும் நிலையில் நின்று மாநாட்டு பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது திராவிடத்தின் அரண் என்னும் நிலையில் நின்று மாநாட்டு பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு தமிழ்